இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு 2 நாட்கள் ஆச்சு. அஃபீஷியலாக 41 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பிறகு தாவேகா தரப்பில், விஜய் தரப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 41 பேர் இறந்து போனதற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மற்றும் அந்த தொண்டர்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறத விஜய் ரசிகர்களும் விஜய் தொண்டர்களும் யாருமே அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. இந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்களே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி கூட அவங்களுக்கு இல்லை. அவங்க தொடர்ச்சியாக 2 நாளாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, திமுக தான் இதுக்கு காரணம், இது ஒரு மாபெரும் சதித்திட்டம், அங்கே போலீஸ் தடியடி நடத்தினாங்க, ஆம்புலன்ஸை குறுக்க விட்டாங்க, செருப்பெல்லாம் தூக்கி வீசினாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த 41 பேர் உயிரிழக்க காரணம். அங்கே நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறப்பதற்கான காரணம் இதுதான் அப்படின்னு அவங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதில் திமுகவுடைய கான்ஸ்பைரசியே இல்லையா? அவங்க எந்த சதித்திட்டமும் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அவங்க அவ்வளவு நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நானும் அதை ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி எதிர்கட்சிகளுக்கு கூட்டம் கூடுற போது அதில் புகுந்து இடைஞ்சல் பண்ணுறது, குடைச்சல் கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் திமுக கண்டிப்பாக செய்யும். அதெல்லாம் சேர்த்து தான் தமிழக அரசியல். இது திமுக மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். ஏதோ ஒரு வகையில் எதிர்கட்சிகளுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் மீறித்தான் இங்கே கட்சிகள் செயல்படணும், இங்கே அரசியல் செய்யணும். ஆனால் அதே சமயம் திமுக இத்தனை பேர் சாவறதுக்காக அவங்க இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இருக்காது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இவங்க இந்த சம்பவத்துக்கு முழு முதற் காரணம் திமுக மட்டும்தான், இந்த அரசாங்கம் மட்டும்தான், காவல்துறை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. இங்கே தப்பு முதல்ல விஜய் மேலேயும் இருக்குது, விஜயோடைய ரசிகர்கள் மேலேயும் இருக்குது. அதுவும் அந்த கட்டுப்பாடற்ற ரசிகர்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் தான் முழு முதற் காரணம். அவர்களை கண்டிக்காமல், அவர்களை ஒழுங்குபடுத்தாமல் இருந்த விஜயும் மிக முக்கியமான காரணம். இதை விஜய் விரும்புகிறார். தன்னுடைய ரசிகர்கள் இந்தளவுக்கு கட்டுப்பாடற்ற முறையில் செயல்படுகிறார்கள், அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள், பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறார்கள், இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் விஜய்க்கு கிடையாது. அவருடைய மாநாடு ஆரம்பத்திலிருந்தே இதை அவர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கார். ரசிகர்கள் இப்படி நடந்து கொள்வதை ஊக்குவிக்கிறார். அது ரசிகர்களுக்கும் தெரியுது. அப்போ ஓகே, நம்ம இப்படி நடக்கிறது தான் நம்ம தலைவருக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் வெளியில் வரும்போதெல்லாம் பொதுவெளிக்கு விஜய் பொதுவெளிக்கு வரும்போதெல்லாம் இவங்க ரசிகர்கள் பண்ணுற அட்ராசிட்டிஸ் தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. அவர் வண்டி எங்கே போனாலும் அவர் பின்னாடியே போகிறாங்க. அவர் அதாவது அவங்க வெளியில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் பின்னாடியெல்லாம் வராதிங்க, பெண்கள் குழந்தைகள்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாரு, கட்சியினருக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? வெளியில் எங்கள் தலைவர் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னா அப்போ யாரு தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது? விஜயே சொல்கிறாரு, கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் கூட்டத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதையும் மீறி இந்த ரசிகர்கள் கூட்டம் நிற்கிது. பெண்கள் வராதிங்கன்னு சொல்கிறாங்க, அதையும் மீறி நிற்கிறாங்க. ரசிகர்களை ஒழுக்கமாக இருங்கன்னு விஜய் மேலோட்டமாக சொல்கிறாரு. இப்போ அது மேலையெல்லாம் ஏறாதீங்கப்பா, கீழே இறங்குங்கப்பா, அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அதையும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தலைவர் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ இவங்களை யார் தான் கட்டுப்படுத்துறது? எப்படி இவங்களை ஒழுங்குபடுத்துவீங்க? எப்படி இவங்களை கட்டுப்படுத்துவீங்க? அதனுடைய வெளிப்பாடு தானே இத்தனை பேர் இறந்து போனது. அத்தனை பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு நிற்கிறதுக்கு நகர்றதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே அந்த கூட்டம் அப்படியே அலையுது. நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த கூட்டம் அலைஞ்சதுனாவே அங்கே மிகப்பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த அலையிற சம்பவம் திருச்சியிலேயே நடந்தது. அங்கேயே ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கணும், தப்பிச்சாச்சு. அரியலூர்லேயும் இதே தான் நடந்தது. நல்ல வேளையாக அவர் பெரம்பலூருக்கு போகலை. நாமக்கல்லையும் பார்த்தீங்கன்னா அவர் காலையில் பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே 15 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. இதெல்லாம் ஏன் நடக்குது? தலைவரை பார்க்குறதுக்கு வரீங்க, சந்தோஷமாக பாருங்கள். ஒரு இடத்துல நின்று பார்த்தா பத்தாதா? அவர் பின்னாடியே போகணுமா? நீங்கள் அவர் பின்னாடியே போனீங்கன்னா மற்றவங்கெல்லாம் எப்படி அவரை பார்ப்பாங்க? ரசிகர்களை பார்த்தா அதுதான் கேட்க தோணுது. நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் தலைவர் வந்துட்டார், மேலே ஏறி நின்று கை காட்டுறாரு, ஓகே தலைவா அப்படின்னு சொல்லிட்டீங்களா, கிளம்புங்க, நீங்கள் ஒதுங்கி வழிவிடுங்க, மற்றவங்க பார்க்கட்டும். அப்போ அந்த மற்றவங்க பார்க்க முடியாமல் தடுக்கிறது யார் அப்படின்னா இந்த ரசிகர்கள் கூட்டம் தான். திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நாமக்கல் போகிற வரைக்கும் அவர் பின்னாடியே போகிறாங்க, நாமக்கல்லேருந்து திரும்பவும் கரூர் வர வரைக்கும் அவர் பின்னாடியே வராங்க.
எதுக்கு வரணும்? அதில் வரும்போது ஒரு வீடியோ பார்க்குறேன். விஜயோட பிரச்சார வாகனம் வந்துட்டுருக்கு, சைடில் வந்து பசங்க அத்தனை பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க வண்டியில். 2 வண்டி அப்படியே மோதி அப்படியே கீழே விழுகுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. அந்த பக்கமாக விழுந்தவர் இந்த பக்கமாக விழுந்திருந்தான்னா விஜயோட வாகனமே வந்து அவர் மேலே ஏறி போயிருக்கும். அப்படி பயமாக இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. பைக்கில் பேரணியெல்லாம் போகக்கூடாதுன்னு காவல்துறை சொன்னால் கேட்குறது கிடையாது. கொடுத்த நேரத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறது கிடையாது. அங்கேயும் இங்கேயும் ஏறாதீங்கன்னு சொன்னால் கேட்குறது கிடையாது. எதுக்குமே வந்து நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னா இல்லை காவல்துறையை மட்டும் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? எப்படி வந்து அவங்கள குறை சொல்ல முடியும்? அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் அதையும் அரசியல் செய்வதற்குத்தான் உங்களுடைய தலைவர் தயாராக இருக்கிறார். விஜய் வந்து முழுக்க முழுக்க ஒரு சுயநலக்காரராக இருக்கிறார். இது எல்லாமே விஜய்க்கு தெரியும். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் அத்தனையும் விஜய்க்கு தெரியும். தன்னுடைய ரசிகர்கள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அது வந்து பொதுமக்களுக்கு ஆபத்தாக இருக்குது, பொதுமக்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது, எல்லாம் தெரியும். ஆனால் அவர் அதை ரசிக்கிறார், அதை விரும்புகிறார். தன்னுடைய ரசிகர்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். மதுரை ஏர்போர்ட்டில் அதுதான் நடந்தது. ஷூட்டிங் போகிறதுக்காக மதுரைக்கு வந்தவர். அவர் வரப்போகிற தகவல் எப்படி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுது? அவர் எங்கே போனாலும் வந்து எல்லா ரசிகர்களும் வந்து நிற்கிறாங்களா? இல்லையே. ரகசியமாக நிறைய இடத்துக்கு போகிறாரு அவர். அப்படி இருக்கிற போது மதுரை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது மட்டும் எப்படி அத்தனை ரசிகர்கள் வந்தாங்க? ஏன்னா அது தெரிஞ்சு திட்டமிட்டு செய்தது. ஏர்போர்ட்டே ரணகலமாச்சு. சென்னையில் மீட்டிங், 1/2 மணி நேரம் மீட்டிங் முடிஞ்சு பார்த்தா அந்த ரோடே வந்து போர்க்களம் மாதிரி இருக்குது. அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இதுக்கப்புறமாவது வந்து தன்னுடைய ரசிகர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு விஜய் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சார்னு சொல்லுங்கள். அந்த கரூரில் நடந்த பிரச்சனையே விஜய் நினச்சிருந்தா தடுத்திருக்கலாம். அங்கே வந்து அத்தனை பிரச்சனை நடக்குது, அத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச உடனே அப்படியே அவங்களையெல்லாம் நிறுத்த சொல்லி, யாரும் எங்கேயும் அசையாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு பக்கத்தில் வந்து யாராவது மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஏதாவது உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு வந்து தொண்டர்களை எல்லாம் அனுப்பிச்சு, இல்லை அடுத்த கட்ட தலைவர்களை எல்லாம் அனுப்பிச்சு அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் மேலே இருந்தே அவரே வந்து ஒரு தலைவராக இருந்து இதையெல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்க முடியும், அத்தனை பேரை காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் அவர் செய்யவே இல்லை. அங்கே என்ன நடக்குது, இந்த தண்ணி பாட்டில் இருந்தா அப்படின்னு தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி போயிட்டாரு. ஏதோ ஒரு குழந்தைய காணும்னு சொல்கிறாங்கப்பா, பார்த்துக்கங்கப்பா, கண்டுபிடிச்சி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ வரைக்கும் வந்து அந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய இறுதி நிகழ்ச்சியில் எந்த தாவேகா கட்சியினரும் கலந்து கொள்ளவில்லை. எல்லாம் உங்களுடைய ரசிகர்கள். அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டா போதுமா? இப்படியா ஒரு தலைவன் இருப்பார்? உங்களுக்காக வந்து உயிரை விட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்கள எட்டி கூட பார்க்கல. இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, நேற்று பேட்டி கொடுத்த தாவேகா கட்சியுடைய வழக்கறிஞர் அவங்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் வந்து எங்கள் கூட்டத்துக்கு தான் வந்தாங்கங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த இறந்து போனவர்களே கொச்சைப்படுத்துகிறாங்க. இத்தனைக்கும் அவங்க எல்லாத்தோட ஃபோட்டோஸு, அவங்க எதுக்காக வந்தாங்க, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்களுடைய சொந்தக்காரங்க பேசுறது அத்தனையும் வீடியோ வெளியில் வந்தாச்சு. எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தான், விஜயை பார்க்குறதுக்கு தான் வந்தாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஆனாலும் இந்த வழக்கறிஞர் மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறார். அந்த வழக்கறிஞர் மட்டும் இல்லை, ஆதவ் அர்ஜுனா இதே விஷயத்தை கோர்ட்டில் தெரிவிச்சிருக்கார். இதில் சதி இருக்குது, அவங்க வந்தவங்கெல்லாம் வந்து இங்கே கூட்டத்தில் தான் இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இவங்க நைட்டோட நைட்டாக வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியில் பாடியை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க தான் இறந்தாங்களா, இல்லை ஏற்கனவே மருத்துவமனையில் வந்து இறந்து கிடந்தவர்களே இந்த கணக்கில் சேர்த்துட்டாங்களா? இப்படியெல்லாம் மனசாட்சியே இல்லாமல் யாராலையாவது கேட்க முடியுமா? செத்து போனவங்களோட அத்தனை டீட்டெயில்ஸும் வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு கட்சியினால், ஒரு தலைவனால் இப்படியெல்லாம் கேட்க முடியும், இப்படியெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா அவரையெல்லாம் எப்படி வந்து தலைவர்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே மனநோய் இருக்குன்னு தான் அர்த்தம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா கடந்த 2 நாட்களாக விஜயுடைய ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் பதிவு போடுறவங்க, வீடியோ போடுறவங்க யாருக்குமே குறைந்தபட்சம் அந்த 41 பேர் இறந்து போனதுக்கான குற்ற உணர்ச்சியே கிடையாது. இல்லை, ஒருத்தர் கூட அந்த 41 பேர் இறந்து போனதை பற்றி கவலைப்பட்டு பதிவு போடலை. அவங்களுடைய கவலையெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த சம்பவத்தினால விஜய்க்கு வந்து கெட்ட பேர் வந்துடுமோ, இந்த சம்பவத்தினால விஜயுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, இந்த சம்பவத்தினால விஜயை வந்து கைது பண்ணிடுவாங்களோ, அவங்க இதை நினச்சி தான் கவலைப்படுறாங்க. அந்த 41 பேர் செத்து போனதை நினச்சி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு தான் விஜய் அவர்கள் தலைவராக இருக்கார். இன்னைக்கு விஜயும் அப்படி தான் இருக்கார். எனக்கு கரூரில் இந்த சம்பவம் நடந்த உடனே அத்தனை அரசியல்வாதிகளும் கரூருக்கு வந்துட்டாங்க.
ஆனால் இந்த சம்பவத்துக்கு முதல் காரணமான விஜய் இங்கிருந்து வெளியில் போயிட்டார். அவர் கட்சிக்காரங்க யாருமே இல்லை, மருத்துவமனையில் போய் யாரும் ஹெல்ப் பண்ணல, அங்கே வந்து விழுந்து கிடந்தவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, எல்லாம் அவங்கவுங்க எஸ்கேப்பு. ஆனால் எங்கேயோ இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து வீடியோ போட்டு ட்விட்டரில் பதிவு போட்டு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அரசாங்கத்து மேலே வந்து சந்தேகத்தை கிளப்பி, பார்த்தீங்களா இவங்க வந்து மயக்கமாகற மாதிரி வந்து நடிக்கிறாங்க, பார்த்தீங்களா இவங்களுக்கு வந்து காயமே இல்லை ஆனாலும் அவன் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கான், இப்படியெல்லாம் வந்து வீடியோ போட்டு இப்படியெல்லாம் பேசி அந்த சந்தேகத்தை கிளப்பி நடந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. விஜய் வந்து ஒரு விக்டிம், பாதிக்கப்பட்டவர், இந்த மாதிரி சதி செஞ்சு அவர் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கூசாமல் பேசுகிறாங்க. காவல்துறை இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கு. வதந்தியை பரப்பியவர்கள் கைது செய்ய போகிறோம், வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம், 25 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கைது பண்ண போகிறாங்க வரிசையாக. அவங்களுக்கு எல்லாமாவது வந்து தாவேகா கட்சியோடைய வக்கீல்கள் வந்து வாதாட போகிறாங்களான்னு தெரியல எனக்கு. நேற்று ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ போட்டிருக்கான். முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறான், தமிழ்நாடே பிளாஸ்ட் ஆகும் தெரியுமா அப்படின்னு பேசுகிறான். மிஞ்சி போனால் அந்த பையனுக்கு 19-20 வயசு இருக்கும். நேற்றே வந்து மன்னிப்பு கேட்டாச்சு. ஆனாலும் அந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லை, அந்த வீடியோவுக்காக அந்த பையனை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. 19-20 வயசில் ஜெயிலுக்கு போனேன்னா என்ன ஆக, நீ உன் வாழ்க்கை என்ன ஆகும்? அதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களோட எல்லா கவலையும் ஐயோ விஜயண்ணாக்கு வந்து ஏதாவது ஆகிடுமோ, விஜயண்ணாவோட அரசியல் வாழ்க்கை ஏதாவது ஆகிடுமோ, மறுபடியும் அவர் எப்படி வெளியில் வருவார், அவர் எப்படி வெளியில் கொண்டு வர்றது, இப்படித்தான் சிந்திக்கிறாங்க அவங்க. இறந்து போனவங்களை பற்றி கவலையே கிடையாது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு கூட்டம். விஜயுடைய அரசியல் வந்து நன்கு திட்டமிடப்பட்டது தான். நான் இதை வந்து பல முறை சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பல முறை வீடியோ போட்டிருக்கேன். அவர் வந்து இந்த ரசிகர்கள் கூட்டத்தை திட்டமிட்டு வளர்த்தெடுத்திருக்கிறார். அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அவங்கள எப்படி வந்து இந்த மாதிரி சுயநலமாக மாற்றிருக்காரு அப்படிங்கிறதே வந்து ஒரு தீசிஸ் மாதிரி, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து நுணுக்கமாக திட்டமிட்டு வந்திருக்கார் விஜய். ஸோ அதனால் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இந்த மாதிரியான அரசியல் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும், தெரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வந்து என்னதான் வந்து அரசியல் சதியாக இருந்தாலும், என்னதான் வந்து பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை முழுக்க வந்து ஒரு விபத்தாக இருந்தாலும், அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் நடந்து கொண்ட முறை அப்படிங்கிறது முழுக்க தவறு. அவர் வந்து இங்கேருந்து திருச்சிக்கு போய் சென்னைக்கு போயிருக்கக்கூடாது. ஒன்று திருச்சியில் இருந்திருக்கணும், இருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துருக்கணும். இந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்கள போய் பார்த்துருக்கணும். சும்மா அவர் வந்தால் கூட்டம் வந்துடும் சொல்லாதீங்க. அதை வந்து அவர் தான் கட்டுப்படுத்தணும். இப்போ நான் இப்போ சாவு வீட்டுக்கு போகிறேன், அங்கே எதுக்கே வரீங்க அப்படின்னு அவர் தான் வந்து தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்தணும், ரசிகர்களை வந்து கட்டுப்படுத்தணும். வராதிங்கன்னு வந்து கண்டிப்பாக சொல்லணும். சொல்லியிருக்காரா இது வரைக்கும்? விஜயகாந்த் சொல்லியிருக்காரு, அவரே இறங்கி துண்டெடுத்து அடிப்பார், ஒழுங்காக பத்திரமா வீடு போய் சேருங்கன்னு சொல்லுவார். விஜய் வந்து ஒவ்வொரு மாநாடு கூட்டம் நடத்தும் போதெல்லாம் யாராவது செத்து போயிட்டே இருக்காங்க. முதல் மாநாட்டிலே கிட்டத்தட்ட 6 பேர் இறந்து போனாங்க. அதை பற்றியெல்லாம் விஜய் கவலைப்பட்டதே கிடையாது. அவர் போய் நின்று பார்த்துருக்கணும், இறுதி ஊர்வலத்தில் கவனிச்சிருக்கணும், இல்லை கட்சிக்காரங்களை அனுப்பிச்சு வந்து மரியாதை செஞ்சுருக்கணும். எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் வெளியில் வந்து பேசவும் கிடையாது. அதாவது தாவேகாவுடைய கட்சி தலைமை சோஷியல் மீடியாவில் வந்து பதிவு வருது, தலைவர் வந்து பச்சை தண்ணி கூட படலை, தலைவர் வந்து சாப்பிடவே இல்லை, தலைவர் வந்து தூங்கவே இல்லை. என்ன இதெல்லாம் ட்ராமாவா? விஜயுடைய இந்த சுயநலமான அரசியல், விஜயுடைய சுயநலமான ரசிகர்கள் கூட்டம், இது எல்லாமே வந்து தமிழகத்துக்கு மிக ஆபத்தானது. அவர் இந்த பிரச்சனையோட அவர் அரசியலுக்கு முழுக்கு போட்டு அவர் நடிக்க போயிட்டாருன்னா தமிழ்நாடு தப்பிச்சுக்கும். நன்றி.